நம்பி தான் இறங்குறோம். சின்ன எக்ஸாம்பிள் சொல்கிறேனே, அதாவது ஒரு சின்ன எக்ஸாம்பிள். சிலதான் போர் அடிக்கிறியே. ஏன் இங்க சொல்றேன்னா, நீங்க புரிஞ்சுக்கணும், பெருமைக்காக சொல்லலை, அவ்வளோ கஷ்டத்தில் இருக்கணும். அதெல்லாம் நீங்க வந்து நீங்களும் கொஞ்சம் கோஆப்ரேட் பண்ணி மெம்பர் சேர்த்து 25,000 7,000 பேர் 25,000 30,000 ஆகணும், 40,000 ஆகணும் என்னுடைய ஆசை. அதில் கொஞ்சம் ஆச்சுன்னா போச்சுன்னா நமக்கு ஒரு சந்தோஷம் இருக்கும். ஒரு பேர் இருக்கிறாங்க, நம்பி இருக்கிறாங்க, அந்த வேலை பார்க்கணும்னு. எனக்கு 2 வருஷமா கண் ஆப்ரேஷன் பண்ண முடியல, கேட்ராக்ட் ப்ராப்ளம். 2 வருஷத்துக்கு முன்னே டாக்டர் சொல்லிட்டாரு, இமீடியட்டாக ஒரு கண் ஆப்ரேஷன் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு. ஏன்னா அது 4.5 போயிடுச்சு, கண் இதாகிடும், பாதிக்கணும். 2 வருஷம் முன்னே சொல்லிட்டாங்க. நான் ஆப்ரேஷன் டைம்லாம் புக் பண்ணிட்டேன். நான் சுப்ரீம் கோர்ட்டுக்கு போயிட்டேன். ஃபஸ்ட்டு தடவை 2 வருஷத்துக்கு முன்னே சுப்ரீம் கோர்ட்டுக்கு போயிட்டாங்க அட்மினிஸ்ட்ரேட்டர். சுப்ரீம் கோர்ட்டுக்கு போனவொன்னே எப்படி கண் ஆப்ரேஷன் பண்ண முடியும்? படிக்க வேண்டியது நான் கண் ஆப்ரேஷன் ஸ்டாப் பண்ணிட்டு சுப்ரீம் கோர்ட்டுக்கு போயிட்டேன். சுப்ரீம் கோர்ட்டில் ஜெயிச்சுட்டு வந்து திரும்ப கண் ஆப்ரேஷன் டைம் கொடுத்தாங்க. திரும்ப கவர்மெண்ட் போயிட்டான், மறுபடியும் கண் ஆப்ரேஷன் செஞ்சுட்டேன். 2 வருஷம் ரொம்ப முத்தி போயிடுச்சு. இப்போ ஒரு கேப் கிடைச்சி, இப்போ ஒரு கேப், அதாவது எல்லாம் அப்டேட் ஆகி இப்போ நான் சொல்கிறது இந்த 2 மாதத்துக்கு உடனே இந்த டைமில் கண் ஆப்ரேஷன் பண்ணிடுவோம். ஏன்னா 2W முடிச்சோம்னா மறுபடியும் கேஸ் போகணும்னு சொல்லிட்டு கண் ஆப்ரேஷன் பண்ணுறாங்க. கண் ஆப்ரேஷன் பண்ண ஒரே வாரத்தில் ஹீரிங்கை போட்டாங்க. நான் சொல்கிறது 9ஆம் தேதி, போன 9ஆம் தேதி நினைக்கிறேன், ஹீரிங் போட்டாங்க. நிச்சயமாக நான் படிக்கணும். கண் ஆப்ரேஷன் பண்ணி 1 வாரம் வந்து 3 வாரத்துக்கு டாக்டர் சொல்கிறாங்க நீங்கள் படிக்கக்கூடாது, செல்ல பார்க்கக்கூடாதுன்னு. ஆனால் ஹீரிங் வந்துடுச்சு ஒரே வாரம். நான் வந்து மதுரைக்கு போனேன். யாருக்கும் இதெல்லாம் உங்களுக்கும் தெரியாது. உடனே மிஸ்ஸஸ் சொல்கிறாப்புல அதெல்லாம் போகாது அப்படின்றாங்க. அதெல்லாம் போகலன்னா கேஸை கவுத்து விட்டு போடுவான், அரியரை கவுத்து விட்டு போடுவான். ஒரு தடவை நம்ம போகலாம் அப்படியே ரவீந்திரா வந்து அதே அந்த அரியரை வந்து ஊற்றி மூடிடுவான், முடியவே முடியாது, போய்த்தான் ஆகணும். உடனே நான் படிக்கவே கூடாதுன்னு உடனே டாக்டர்கிட்ட போனேன். லேடி டாக்டர் தான். அந்த டாக்டர்கிட்ட போய் எனக்கு வந்து 1 வாரம் ஆச்சு, நான் படிக்கணும், லேப்டாப் பார்க்கணும், ஃபோனு பார்க்கணும், எனக்கு வந்து என்ன பண்ணுறதுன்னு கேட்டேன். சார் என்ன சார் நீங்கள் உங்கள் கண்ணு அது காப்பாற்ற முடியாது, நீங்கள் இந்த மாதிரிலாம் ரிஸ்க் எடுக்காதீங்க, நான் அதெல்லாம் சொல்ல மாட்டேன்னு. அதை வாங்க ஒரு கண்ணாடி ஒன்று கொடுங்க, அதெல்லாம் ஒரு மணி நேரம் படிக்கிறதால ஒன்றும் ஆகிடாது, சும்மாங்க டெம்பரரியாக ஒரு கேஸுங்க, அது நான் போயிட்டு கொஞ்சம் டிஸ்கஸ் பண்ணிட்டு ஒரு 2 நாள் வந்துடுவாங்க, அப்புறம் மறுபடியும் உங்கள் சொல்ல கேட்குறேங்க அப்படின்னா. ஒத்த காலில் நான் நின்னேன். அந்த அம்மா ஒத்த காலில் நின்று கொடுக்கூடாதுன்னு கடைசியில் ஒரே வார்த்தை சொன்னேன். இந்த பேர் என்னை நம்பி லட்சம் பேர் இருக்கிறாங்க, இப்போ நீங்கள் கண்ணாடி எழுதி தர போகிறீங்களா இல்லையா, வேறு ஆஸ்பத்திரிக்கு போட்டோமேன்னா. சரி உங்களை திருத்த முடியாது, உங்களை கடவுள் தான் காப்பாற்றணும், எழுதி கண்ணாடி எழுதி கொடுத்துட்டாங்க. ஒரு டெம்பரரி கண்ணாடி, சும்மா ரீடிங் கிளாஸ், அதை போட்டுக்கிட்டு ஒரு 4 நாள் படித்து அதெல்லாம் அந்த கண்டெம்ட்டை க்ளோஸ் பண்ணாமல் பல பிரச்சனையை தடுத்துட்டு தான் வந்தோம். அதுக்கப்புறம் இப்போ நார்மல் ஆகிடுச்சு. 2 மாதம் ஆகிடுச்சு, கண்ணாடி போட்டுட்டோம். ஏன் இதை சொல்கிறேன்னா, அந்த நேரத்தில் அந்த கண்ணாடிக்கு அந்த அம்மா கொடுக்கல, நம்ம கேஸை போடலாம், அன்றைக்கே அரியர் கேஸை ஊற்றி மூடிடுவாங்க. அதை தடுத்து நிறுத்திட்டு அப்புறம் நம்ம நார்மல் கோர்ஸில் வரணும். இந்த மாதிரி கஷ்டத்தில் தான் நம்ம இருக்கிறோம். கடவுள் புண்ணியத்தில் 2 கண் ஆப்ரேஷன் பண்ணியாச்சு, கிட்டத்தட்ட ஒரு 1.5 மாதம் ஆகிடுச்சு. நம்ம நோ ப்ராப்ளம். அடுத்த பிரச்சனை எனக்கு இருக்குது, பல்லு பிரச்சனை, காது பிரச்சனை, ஹார்ட்டு பிரச்சனை எல்லாம் இருக்குது. ஏன் இதெல்லாம் உங்களுக்கு சொல்கிறேன்னா, இவ்வளோ கஷ்டத்துலேயும் இந்த கேஸை விட முடியாது, நடத்தி தான் ஆகணும். மெம்பரை நீங்கள் சேருங்க, நிதி வசூல் கொடுப்பாங்க, கேஸு மெரிட்டில் ஜெயிக்கணும். நம்ம மாதத்துக்கு 82 கோடி வாங்கியிருக்கிறோம், வருஷத்துக்கு 984 கோடி வாங்கியிருக்கிறோம். அதுக்கு உள்ள மரியாதையை அட்வொகேட் ஆஃபீஸுக்கெல்லாம் செலுத்தி இருக்கிறோம். இப்போவும் அரியர் 3637 கோடின்னு அஃபிடேவிட் தாக்கல் பண்ணிக்கிறாங்க. ஆனால் என்ன சொல்லியிருக்கிறாங்க, அரியர் தர தேவையில்லை, ஆர்டரில் வந்து அரியர் இல்லை அப்படின்ற சிக்கல் வந்துக்குது. அந்த சிக்கலை எப்படி சமாளிக்க போகிறோன்றதை நாங்கள் பார்த்துக்கிறோம். ஒரு கால் அரியர் இல்லைன்னு முடிவாச்சுன்னா எழுதி வச்சுக்கோங்க, சுப்ரீம் கோர்ட்டுக்கு போயாவது உங்கள் அனைவருக்கும் அரியர் வாங்கி கொடுத்து விடுவோம். ஸோ அரியர் உண்டு. அரசு புது ஆயுதத்தை எடுத்துக்குது, ஆர்டரில் அரியர் இல்லையா அந்த வாதத்தை எடுத்துக்குது, அது நாங்கள் பார்த்துக்கிறோம். இப்போ புதுசாக யாராவது ஒரு பிரச்சனையை கிளப்பியிருக்கிறோம். மதுரை கேஸையும் இந்த கேஸையும் ஒன்றாக்கிட்டோம். மதுரை கேஸு எங்கள் கேஸ் எப்படி சொல்கிறான் பாருங்க. மதுரையில் நடக்கிறது 147 ஒரு பிரதான வழக்கு. அந்த பிரதான வழக்கு வந்து தீர்ப்பு எங்களையும் பாதிக்கும், அதனால் 2ஐயும் ஒன்றாக்கிட்டான். எப்படி பார்த்தீங்களா? ஏற்கனவே ஒரு கேஸை ஃபைல் பண்ணி வச்சுக்கிட்டு நம்ம எல்லாம் முடிச்சதுக்கப்புறம் ஆர்டர் வாங்கி வச்சுக்கிட்டோம். இம்ப்ளிமெண்ட் பண்ணதுக்கப்புறம் ஒரு கண்டெம்ட் போட்டு வச்சுக்கிட்டோம். இப்போ என்ன சொல்கிறோம், இம்ப்ளிமெண்ட் பண்ணதுக்கப்புறம் அரியருக்கு 2ஐயும் ஒன்றாக்கிக்கிட்டோம். அட்டகத்தை சொல்லி ஜட்ஜிக்கிட்ட சொல்லி காம்ப்ரமைஸ் போட்டு ஒன்றாயிடுச்சு. இப்போது நம்ம வழக்கும் ரேவா கண்டெம்ட்டும் ஒன்றாக்க சொல்லி உத்தரவு நீதியரசர் போட்டுட்டாரு.
அது சென்னைக்கு வந்துடுச்சுன்னா இப்போவும் சொல்கிறேன், நம்ம பலவீனம். ஏன் பலவீனம்னா 8 வருஷமாக நம்ம சீனியர் கவுன்சில்லாம் முதல்ல தான் பேஸ், அவங்க எக்ஸ்பர்ட்டுங்க. இங்கே வந்து அவங்க வரமாட்டாங்க. இங்கே புது சீனியர் கவுன்சில் வைக்க முடியாது. நமக்கு பல கஷ்டங்கள் உண்டு, எனக்குன்னு தெரியும். சிம்பிளாக சொல்கிறேன், ஏன்னா தரையில் தான் பலம், முதல்ல தண்ணியில் பலம். நம்ம மதுரையில் தான் பலம், சென்னையில் பலம் இல்லை. ஆகையால் இந்த வழக்கு எந்த நிலையிலும் மதுரைக்கு மாற்றப்படும். அதற்கான முயற்சிகள் தான் இப்போ நான் பண்ணிகிட்டு இருக்கேன். உடனே இப்போ கிளம்புறேன். ஒரு வேலை முயற்சி வெற்றி பெற்றால் வேலை ஈஸி, வெற்றி பெறலைன்னா அதுக்கு ஒரு கேஸ் ஃபைல் பண்ணி இந்த கோர்ட்டுக்கு நான் இங்கே நடத்த முடியாது, முதல்ல தான் நடத்தும் அப்படின்னு மறுபடியும் சிஜே பெஞ்சுக்கு கேஸ் ஃபைல் பண்ணி இந்த வழக்கை அங்கே டிரான்ஸ்ஃபர் பண்ணி தான் எடுத்துன்னு போகக்கூடிய. நிச்சயமாக இந்த வழக்கு முதல் நடைபெறும், அரியர் பெற்றுத்தரப்படும், உச்சநீதிமன்றம் கொடுக்கலன்னா உச்சநீதிமன்றம் போகப்படும். எல்லாம் டோன்ட் வரி, எல்லாம் 3 லட்சத்துலேருந்து 5 லட்சம் வரை வரும். எல்லாம் ஹாப்பியாக இருக்க, ஓகேவா? 2 வருஷம் கழிச்சு நேற்று வேலூரில் ஒரு மீட்டிங், திருவண்ணாமலேருந்து ஒரு நண்பர் வந்தார். எனக்கு 9,000 ரூபா வந்து சார், இப்போ 16,000 வாங்குறோம்னு ஹாப்பியாக வந்தார். அவருக்கு நேற்று ஒரு வார்த்தை சொன்னேன், 2 வருஷத்தில் உங்கள் 16,000 25,000 மாற்றி அமைக்கப்படும் சொன்னேன். அதே தான் இங்கே ரிப்பீட் பண்ணுறேன். நம்மளை பொறுத்த வரைக்கும் கவர்மெண்ட் எம்ப்ளாய்க்கு இணையாக ஆல் பெனிஃபிட்ஸ் டிஏ வாங்கிட்டோம், அரியர் வாங்கிடுவோம், செட்டில்மெண்ட்டு பே கமிஷன் வாங்கிடுவோம், 80 வயசுக்கு மேலே வாங்கிடுவோம், எல்லாம் வாங்கிடுவோம். தேவை ஒற்றுமை, நிதி, எல்லாம் ஹாப்பியாக இருங்க, உறுப்பினரை சேருங்க. மாட்டுச் சங்கங்களால் ஒரு ஆர்குமெண்ட்டு கூட நடத்த முடியாது, நடத்த தெரியாது. அதான் முக்கியம். கேஸ் நடத்துறது ஒரு கலை, சீனியர் கவுன்சிலை எங்கேஜ் பண்ணுறது ஒரு கலை. அவங்களுக்கு வந்து இந்த பறவையை வந்து குட்டிக்கு ஊட்டுற மாதிரி நம்ம கிரவுண்ட்ஸை ஊட்டணும், அதை ஆர்கு பண்ண வைக்கணும், பணத்தை கொட்டி கொடுக்கணும். இப்போ கண்டெம்ட்டில் ஒரு சீனியர் கவுன்சில் இல்லை, நம்ம சார்பாக 2 சீனியர் கவுன்சில் வச்சுருக்கிறோம். ஐசக் மோகன்லால் அண்ட் சரவணன். ஜட்ஜே கேட்குறாரு, கண்டெம்ட்டில் இப்போ தான் தெரியுது ஏன் இத்தனை சீனியர் கவுன்சில், ஏன்னா 3,600 கோடி இல்லை, அதனால தான் ஓஹோ அப்படியான்றார். அந்த அளவுக்கு நிதி சுமையை நம்ம சுமத்துறோம். இப்போ 3,637 கோடின்னு அஃபிடேவிட்டில் பார்த்த உடனே அந்த சீனியர் கவுன்சில்லாம் மனசு மாறுறாங்க. அதை பார்த்த உடனே கேட்குறாங்க, ஓப்பனாக கேட்குறாங்க, அடிஷ்னல் ஃபீஸ் நோ ப்ராப்ளம். எங்ககிட்ட மெம்பர் இருக்காங்க, நாங்கள் வலை கலெக்ட் பண்ணுறோம், நீங்கள் என்ன ஃபீஸ் கேட்குறமோ கொடுக்குறோம், 3,637 கோடி வாங்குங்க, நீங்கள் என்ன கேட்குறீங்களோ கொடுக்குறோம். வாக்குறுதி கொடுத்தாச்சு, வாங்கி தந்ததுக்கப்புறம் அந்த பணம் கொடுக்கறதுக்கு வேண்டிய நிதி உங்கள்கிட்ட வசூல் பண்ணி தான் இருக்கிறோம், நீங்களும் கொடுத்துருந்தாங்கிறீங்க. நீங்கள் தர வேண்டியது ஒரு சிறு நிதி உதவி, மெம்பர் சேர்க்கறது, நமக்கு கிடைக்க வேண்டிய பலன் இன்னும் 3,637 கோடி. அதுக்கப்புறம் செட்டில்மெண்ட்டில் எப்படி டிஏ உயர்வு 82 கோடி வாங்கணுமோ மாதத்துக்கு, அதே மாதிரி இன்னும் 100 கோடி வாங்கணும் மாதத்துக்காக. 100 கோடி, 3,637 கோடி டிஏ அறிகிற மாதிரி 5,000 கோடி செட்டில்மெண்ட் டிஃபரன்ஸ் வாங்கணும். அதில் புரிஞ்சுச்சா? நம்ம பலமாக இருக்கணும். சும்மா மாட்டுச் சங்கங்களில் நான் 1,100 5,000 ஃபோன் போட்டேன், சுப்ரீம் கோர்ட்டுக்கு 10,000 லெட்டர் அனுப்பினேன், இதெல்லாம் காரியத்துக்கு உதவாது, ரேவா உதவாது. நாம் தான் சிறப்பாக நடத்துகிறோம், பெருமையுடன் சொல்லுங்கள், அனைவர்கிட்டையும் சொல்லுங்கள். நீங்கள் ஹாப்பியாக ஒத்துழைப்பு கொடுங்க. நிச்சயமாக டிஏ உயர்வு டிஏ அரியர் பெற்றதுக்கு அப்புறம் இதே மீட்டிங்கில் இதே இடத்துல திரும்ப அந்த மகிழ்ச்சியை கொண்டாடுவோம் என்று கூறி நன்றி, வணக்கம். சில வழக்கு நிமித்தம் காரணமாக நான் கொஞ்சம் உடனே கிளம்பணும். மதுரை வந்து இதுக்கு கோர்ட்டுக்கு போயிட்டு அப்படியே மெட்ரோ ட்ரெயினை பிடிச்சி இங்கே வந்தேன். திரும்ப மெட்ரோ ட்ரெயினை பிடிச்சி அங்கே உடனே 3 மணிக்கு வரேன்னு சொல்லியிருக்கிறேன். 3 கேஸ் பிரச்சனை இருக்குது. 1 நாளைக்கு கேஸ் லிஸ்ட்டு, அதுக்கான ஆர்குமெண்ட், அதுக்கப்புறம் அந்த மதுரைக்கு மாற்றுறது, 3 வேலையும் ஃபாலோ பண்ணணும். அதனால் நன்றி, வணக்கம்.